சென்னை கொக்கைன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில், தற்போது திரைப்பட உதவி இயக்குநர் ஒருவர் தனது நண்பர்களோடு கைதாகியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஏழுகிணறு பகுதியில் விலைமதிப்பு மிக்க ஓஜி, கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் பேரில் போலீசார் அங்கு முட்டியில் சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது ஓஜி கஞ்சாவை சில இளைஞர்கள் விற்றுக் கொண்டிருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களை மடக்கி பிடித்த போலீசார் அவர்களிடமிருந்து 750 கிராம் ஓஜி கஞ்சா, ரூபாய் 15 லட்சம் ரொக்கம், ஒரு பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களை கைது செய்து விசாரித்த போது அவர்கள் தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பிரேம்குமார், ஏழுகிணரைச் சேர்ந்த அலெக்ஸ் சந்தோஷ், எண்ணூரைச் சேர்ந்த ராஜன் என்பதும், பல ஆண்டுகளாக அவர்கள் ஓஜி ரக கஞ்சாவை விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களை ஏழுகிணறு காவல் நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் மூவரில் ஒருவரான பிரேம்குமார் திரைப்பட உதவி இயக்குநர் என்பதும், இவர் நடிகர் விஜய் ஆண்டனியின் நடிப்பில் வெளியான கோடியில் ஒருவன் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்ததும் தெரியவந்தது. மேலும் மலேசியாவைச் சேர்ந்த அஸ்லாம் என்பவர் கூறும் இடத்துக்கு சென்று ஓஜி ரக கஞ்சாவை வாங்கி வந்து தான் விற்பனை செய்து வந்ததாகவும் பிரேம்குமார் வாக்குமூலம் அளித்தார். தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேம்குமார் மூலம் சினிமா வட்டாரத்தில் ஓஜி ரக கஞ்சா சப்ளை செய்யப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் மலேசியாவில் உள்ள அஸ்லாம் என்பவரை கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.